கிள்ளியூர் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது தெரியுமா? எப்படி போகணும் தெரியுமா? சொல்கிறேன் வாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்மையாக இருக்கும். கிள்ளியூர் வாட்டர் ஃபால்ஸ் 3.2 கிலோமீட்டர் தாங்க. அப்படியே கிளம்பலாம் வாங்க. எல்லோரும் அங்கே தான் போகிறீங்களா? அது சரி, கூட்டமாக இருக்குமோ? ஓ, ஆஃப் ரோடா? சூப்பரு. நமக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா நம்ம டயர் அப்படி. அட்வென்ச்சர் பார்க்குங்க அது, செம்மையாக இருக்கும் போலயே. ஏற்காட்டில் அட்வென்ச்சர் பார்க் நிறையா இருக்குங்க, செம்மையா. வாவ். கிள்ளியூர் ஃபால்ஸ் இதுலப்பா. கிள்ளியூர் ஃபால்ஸ் எதுல? அதுலையா? இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த ஃபால்ஸுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நமக்கு டைம் வேற ஆச்சு, 3:30 ஆச்சு. நல்லா ஆஃப் ரோடு போலையே. ஏற்காடு சூப்பராக இருக்குங்க, கிளைமேட்லாம் நல்லாவே இருக்கு. இதுவும் வாட்டர் ஃபால்ஸா? அது சரி. ஏய் ஏய் ஏய், நேற்று ஏற்காட்டில் ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா மழை பெய்ஞ்சிங்க. அதனால நல்லா தண்ணி நிறையா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 3 கிலோமீட்டர் தானே, சரி போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப தூரம்னா போக முடியாது, 3 கிலோமீட்டர் தானே. இந்த ட்ரிப்பு வந்து யாருமே வரலங்க, யாரையும் நான் கூப்பிடவும் இல்லை, அனௌன்ஸ்மெண்ட்டும் போடலை. இல்லைன்னா நம்ம டீம் வந்திருப்பாங்க. இப்போ நான் இங்கே வந்ததுக்கு பிறகு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, பாஸ் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு, ஃபோட்டோஸ் பார்த்துட்டு. ஏன்னா நான் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல. சும்மா ஒரு மாதிரி போரிங்காக இருந்துச்சு, கிளம்பியாச்சுங்க டயனை ஒதுக்கிட்டு. எங்கே போகணும்? ஃபால்ஸ் எதுங்க? ஸ்ட்ரைட்டாக இன்னும் எவ்வளோ தூரம்? ஓ, இன்னும் 1 கிலோமீட்டர். நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டு போலீஸ்காரங்க வந்து பார்த்துட்டு, சார் இது என்ன பைக்கு அப்படின்னாங்க. லோகோவை காமிச்சுட்டு பாருங்கன்னு சொன்னேன். வாவ், BMW எல்லாம் பைக் இருக்கா அப்படின்றாங்க. பயங்கர காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னேன். எவ்வளோங்க அப்படின்னாங்க. நான் நல்ல மூடில் இருக்கிறேன், அதனால் எவ்வளோன்னு இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னேன். அப்படியா, சாரி சாரி சாரி, ஆனால் பைக்கு செம்ம லுக்காக இருக்குங்க அப்படின்ட்டு போகிறாங்க 2 பேர். ஏற்காடு போலீஸ். கண்டிப்பாக நம்ம BMW ரைடருங்கிறது அவங்க மைண்டில் சேவ் ஆகிருக்கும். திரும்ப எப்போ வந்தாலும் பார்த்தாங்கன்னா காய் சொல்லுவாங்க. ஆமாங்க, ஏன்னா BMW பைக் நிறைய வரப்போகிறது கிடையாது. ஸோ
செந்தில் காட்டேஜ். காட்டேஜுக்கெல்லாம் குறைச்சலே இல்லைங்க, நிறைய இருக்கு. அங்கே இருக்கு. ஹலோ I-20. ஏய் அதான் போங்களா, ஃபுல்லாக ஆஃப் ரோடுங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் கிள்ளியூர் ஃபால்ஸுக்கு வராதிங்க, கஷ்டப்படுவீங்க. எனக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும். அதனால தாங்க நம்ம பியூர் ஆஃப் ரோடு டயர் போட்டிருக்கோம். நம்ம பயப்படவே வேண்டியதில்லை பாருங்கள். நான் ஃபால்ஸ் எப்படி கீழேயா? இன்னும் எவ்வளோ தூரம்? இன்னும் 1 கிலோமீட்டரா? அந்த கடைக்கார அக்காவும் 1 கிலோமீட்டர் தானே சொன்னாங்க போல. அது சரி. ஏய் ஃபுல்லாகவே கல்லுங்க ரோடு. சரி, இந்த ஊரில் இருந்து டெய்லி யூஸ் பண்ணுறவங்க எப்படி போய் ஏறுவாங்க, எப்படி இறங்குவாங்கன்னே தெரிலையே. நம்ம இது போல் 100 ரோடு பார்த்தாச்சு. ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டமாப்பா. இது ஏதோ ஒரு பெரிய ஒரு ரெசார்ட் போலங்க. என்ன அது இது? ஓஹோ, செம்ம ரோடாக இருக்கு. ஏங்க அதில் காரே வர முடியாதுங்க. இறங்குறது கூட ஏறிலாம், ஏற முடியாது. அடடா, தண்ணி கிடக்குங்க. நம்ம டயானா வேற பளிச்சுன்னு இருக்கிறாள. ஓடு. நம்மளால வர முடியாத ரோடா ஒன்று இருக்கு. உள்ள பார்க்கிங்கா? ஃபால்ஸ் போகிறதுக்கா? இன்னும் எவ்வளோ தூரம்? மேலே ஏறணுமா? ஓ, இரநூறு படிக்கட்டாமே. பார்த்துடலாம். பைக் ஆஃப். பேக் என்ன பண்ணுறது? நம்ம டயானா இங்கே பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடக்கிறது வாங்க. நம்ம இது வந்து ப்ரைவேட் கார் பார்க்கிங். 220 ரூபா. ஓகே, கார்னால் இன்னொரு 100 மீட்ரு போகலாமா? ஏடா, காரை விட்றீங்க, பைக்கு விட மாட்டீங்க. அதான் ஆஃப் ரோடு பைக்கு. ஓ, இங்கே இருக்காங்க. சூப்பராக தான் இருக்குது. ஓ, இந்த பக்கம் இருக்குது. வாவ், வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப எனக்கு பிடிக்கும். டைம் இப்போது 3:40.
நடக்கிறதும் ஆஃப் ரோடு. ஏற்காடு நல்ல லொக்கேஷனுங்க. இப்போ எல்லாம் நிறையா லொக்கேஷன் இருக்குது இங்கே, அதாவது ஸ்பாட் இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா தான் இருக்கும், அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். கூட்டமெல்லாம் ரொம்ப இல்லை, நீட்டாக இருக்குது. ஏற்காடு வர்றதுக்கு 2 ரூட் இருக்குது. சரி, அது இருக்கட்டும். இங்கே பாருங்கள், கிள்ளியூர் ஃபால்ஸ் விசிட். பரவாயில்லையே, நல்லாயிருக்கு. இந்த பக்கமா அம்மா, இந்த பக்கமா 200 படிக்கட்டா? இப்போ போய்ட்டு குளிக்க வரலாம் முடியாது, ஜஸ்ட் ஒரு விசிட்டு, அவ்வளோதான். பார்த்து வச்சிட்டோம்னா மறுபடியும் இருந்தால் குளிச்சிக்கலாம். ஆனால் ஏற்காடு டவுன்லேருந்து பக்கங்க, அது வெறும் 3.2 கிலோமீட்டர் தான். ரொம்ப இறங்கணும் போலையே. இப்போயே செங்குத்தாக இருக்குங்க இறக்கம். ஆனால் ஏறுறது கஷ்டமாக இருக்கும் போலயே, செங்குத்தாக இருக்குங்க மேலாக்க. ஏறுறது தான் கஷ்டமாக இருக்க போகுதே. செங்குத்தாக இருக்குங்க, 200 படி. சோப்பா லேட் ஆகிடும் போல நான் போகிறதுக்கு. போதுங்க, அதுக்கப்புறம் போகல. அங்கே இருக்குங்க ஃபால்ஸு. ஐயோ, ரொம்ப இறங்கணும் போலையே கீழே. ஐய, ஏறுறது கஷ்டமாக இருக்கும் போல. அதே போல் வர்ற ரோடும் தான் பயங்கர மோசமாக இருக்குது. ரோடே சுத்தமாக இல்லையே, தெரியல. இருக்கும், இதை எப்படி தான் ரெடி பண்ண முடியும்? எவ்வளோ செலவு பண்ண முடியும்? அவ்வளோ செலவு பண்ணுற அளவுக்கு வருமானம் கிடைக்காதுல்ல. ஆமாம், ஓசூர்லேருந்து எப்படி வந்தீங்க? காரா? ஓ, எத்தனை பேர் வந்தீங்க? இப்போ இவங்க எல்லாருமா? ஓகே ஓகே ஓகே. டூ வீலர் வர்றதுக்கு வேற அந்த பக்கம் ரூட் இருக்கு, அதில் வந்திருக்கலாமே. செங்குத்தாக இறங்கும் போல் டேஞ்சராக இருக்கும். இல்லை, ஆஃப் ரோடு பைக்கெல்லாம் வரும்ல,
இன்னும் இறங்கணுமா? ட்ரெக்கிங்காகவே போயிடுச்சுங்க நமக்கு. ஏறும்போது என்ன யாராவது தூக்குங்கன்னு சொன்னீங்க, அடிதான் என்ன தான் தூக்கணும். ஏறும்போது ஏறுறது தான் கஷ்டம், எல்லாம் பெரிய பெரிய படி. அதான் பெருசு பெருசாக இருக்கு, ஒரு அடி இருக்கும் போல ஒரு படியும். ஐய வியூ சூப்பராக இருக்கு. கொடைக்கானல் தான் வியூ. ஆமாம், நல்லா இருக்கு. இவ்வளோ வருஷம் பார்த்துக்கலாம். கடை ஒன்று இருக்குங்க இங்கே. போட்டுனே இருமா, நான் வியாபாரம் பண்ணுறேன். நீ இன்னும் எவ்வளோ தூரம் ப்ரோ? இன்னும் எவ்வளோ தூரம்? ஓ, ஏய் 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 வந்துட்டோம். மூட்டையை வேற தூக்கிக்கிட்டு. செம்மையாக இருக்குங்க. அண்ணா ஏய் போசலு செம்ம சூப்பராக இருக்குங்க. அண்ணா எவ்வளோ மேலே இருந்து கொட்டுது. எனக்கும் குளிக்கலான்னு பயங்கரமாக தோணுது. நம்ம இருக்கிற கெட்டப்பே வேறப்ப. இதில் போய் நாங்கள் எங்கெங்கே குளிக்கிறது? இப்போ டைம் வேற ஆச்சு. பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ப்ரெட் ஆம்லேட்டு அப்படிலாம் ஒரு கடை இருக்குது. சூப்பர் சூப்பர். ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் ப்ரைவேட் லேண்டு. ஆமாம், நோ அட்மிஷன். செம. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வர்றதுக்கு டிக்கெட்லாம் கிடையாதுங்க, ஃப்ரீ.
வேர்த்து விறுவிறுத்துச்சுங்க. ஸோ அப்பா கிள்ளியூர் வாட்டர் ஃபால்ஸ், கிள்ளியூர் எப்படினாலும் சொல்லுங்கள். பைக் பார்க்கிங்க்கு ஒரு வழியாக வந்துட்டோம். வேர்த்து அப்படியே சபா முடியலங்க. ஓகேங்க, இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். பைக்கிட்டே வந்தாச்சு. சபா பாபா அப்படி தாங்க ஆயிடுச்சு. இதே வேற தூக்கிக்கிட்டு அப்பா. கூலிங்காக தான் இருக்காம்மா, ஜில்லுன்னு ஏதாவது